ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஐடெல் A95 5G இப்படி ஒரு ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐடெல் தரப்புல இருந்து 5G வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து ஸ்பெக்லாம் வந்து ப்ராசஸர்லாம் வந்து ஒரு அளவுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி ஒரு அல்டிமேட் பவர்ஃபுல்லான சிப்பை வந்து கொடுத்துருக்கோம். IP54 கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இதுல கேமராலாம் வந்து நல்லா இருக்கும், 15 மெகா பிக்சரு. 5G வந்து நல்லாவே கிடைக்கும், ஹை ஸ்பீடு 5G அப்படின்னு சொல்லி இந்த போனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸுக்கும் இந்த போன் வந்துருச்சு. இந்த போனோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9500 10,000 ரூபாய்க்கும் இருக்கு, 9500க்கு இருக்கு. உங்களுக்கு வந்து 4GB வாங்கிக்கலாம் 9500க்கு. 6GB ரேம் வந்து உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இந்த போனை பத்தி அந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல என்னென்ன வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடெல் A95 5G ஃபர்ஸ்ட் வந்து பில்டு குவாலிட்டில இருந்து பாத்திரலாம். பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து 7.8 mm கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து வெயிட்னு பாத்தீங்கன்னா 188 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து வெயிட் வந்து ஒரு 200 கிராமுக்கு கிட்ட இருக்கும். அதனால டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே ப்ரீமியமா இருக்கும். இங்க வந்து போன் அன்பாக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போகும்போது Vivo X200 Pro பார்த்திருப்பீங்க. அதுல இருக்க வால்பேப்பர் அப்படியே இதுல கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை எனக்கு இந்த போனை ஓபன் பண்ணும்போது ஜஸ்ட் எனக்கு ஒரு பிளாக்ஷிப் மொபைல் வந்து ஓபன் பண்ண ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. அன்பாக்சிங் நம்ம சேனல்ல போட்டிருப்பேன், பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்க அவுட் ஆஃப் பாக்ஸ்ல Android 14 வந்து கொடுத்துறாங்க. ஆனா இந்த வருஷம் லான்ச் ஆகிற எல்லா போன்லயுமே Android 15 தான் கொடுக்கணும். இது வந்து ஐடெல் தரப்புல இருந்து இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா, நம்ம நாட்டு ப்ராடக்ட். அதனால வந்து 14 கொடுத்தது எனக்கு டவுன் கிரேடா படுது. ஏன்னா எல்லா போன்லயுமே Android 15 வந்துருச்சு இந்த வருஷம் லான்ச் ஆகிற எல்லா போன்லயுமே. ஆனா இவங்க இந்த வருஷம் லான்ச் பண்ணிட்டு Android 14 தான் கொடுக்குறாங்க. அது ஒரு டவுன் கிரேடா படுது என்ன பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.7 இன்ச்சஸ் வந்து சைஸ் இருக்கு. IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளே தான் எல்லாருமே கொடுப்பாங்க. அதனால இவங்களும் அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. HD பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். HD பிளஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 720x1600 பிக்சல்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ரெசல்யூஷன் ஓரளவுக்கு மீடியமா கொடுத்து வச்சிருக்காங்க. PB டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 260 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 120 ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கும். பஞ்ச் கோல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே வந்து. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. IP54நாலே ஒரு டஸ்ட் ரெசிஸ்டன்ட் தான், வாட்டர் ப்ரூஃப் போன் இந்த போன் கிடையாது. நார்மலா டஸ்ட் ஏதாவது பட்டுச்சுன்னா ஸ்பீக்கர்லயோ மைக்லயோ ஏதாவது ஒரு டஸ்டால இந்த போன் ஏதாவது உள்ள போயிடுச்சுன்னா அந்த போனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டஸ்ட் ப்ரூஃப் வந்து இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. IP54நாலே டஸ்ட் ப்ரூஃப் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 6nm வந்து பவர்ஃபுல்லான சிப் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பவர்ஃபுல் ப்ராசஸர் அப்படின்ட்டு. இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி ப்ராசஸர் வந்து அவங்க ஆக்டோ கோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டோ கோர் வந்து ஒரு நல்ல விஷயம் கொடுத்தது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஸ்டோரேஜ், மொத்தம் 4 128 6 128, வெறும் 500 ரூபா தான் டிஃபரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. 6 128 நீங்க 4 128 வாங்கினா 4+4 8GB ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 6GB வாங்கினா 6+6 12GB ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்குற மனுஷனா கண்டிப்பா 10,000 கொடுத்து கண்டிப்பா 6 128 வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து UFS வந்து 2.2 கொடுத்து ஹை ஸ்பீட்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டேட்டாலாம் வந்து டவுன்லோட் பண்றது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளே ஸ்டோர்ல நீங்க என்ன அப்ளிகேஷன்ல என்ன ஏதாவது டவுன்லோட் போட்டாலும் ஹை ஸ்பீட்ல வந்து டவுன்லோட் ஆகும்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. UFS வந்து 2.2 ஹை ஸ்பீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் வந்து உங்களுக்கு இருக்கு, ஒய்ஃபை இருக்கு. NFC சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் வந்து இதுல வந்து கிடையாது. எல்லாமே அது வந்து ஒரு 20,000 மேல தான் எதிர்பார்க்க முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு NFC வந்து கிடையாது. GPS சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 எல்லா போன்லயும் கொடுத்த அதே வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. 18 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல உங்களுக்கு அடாப்டர், கேபிள், ஃபிக்ஸ்ட் கேட், சிம் இஜெக்டர் எல்லாமே வந்துடும். ஒரு கேஸ் எல்லாமே போன்ல கொடுத்துட்றாங்க. தனியா நீங்க காசு கொடுத்து வாங்க வேண்டாம். சார்ஜர் எல்லாருமே ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. ஆனா 5000 mAh வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம், ஒரு 5500 கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பேட்டரி MAh வந்து கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் லான்ச் ஆகிறது ஃபுல்லாமே 5500 6000 7000 வரைக்கும் எல்லாம் போயிருச்சு. 7000 mAh எல்லாம் போயிருச்சு. ஆனா இவங்க வந்து 5000 mAh கொடுத்தது ஒரு டவுன் கிரேடா படுது. ஆனா இந்த போனை வந்து 5Gன்னு சொல்லி 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு மீடியாடெக் ப்ராசஸர் வந்து நாங்க வந்து ஹை லெவல்ல கொடுத்துருக்கோம், நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்கோம் சொல்லி அந்த போனே கொண்டு வந்திருக்காங்க. ஐடெல் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த போனை வந்து நீங்க 5G போன் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்கு, அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். கடைசியா நம்ம கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் வந்து ரியர் கேமரா வந்து வித் லைட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. இதுல சின்ன சின்ன AI ஃபீச்சரும் இருக்கு இந்த போன்ல. சின்ன சின்ன AI எரேசரு, AI ரிமூவரு எல்லாமே வந்து சின்ன சின்ன AI ஃபீச்சரும் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. நிறைய AI இருக்காது, குட்டி குட்டி AI ஃபீச்சர்ஸ் மட்டும் இந்த போன்ல கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து
பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலும் சரி, செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சலும் சரி, 2K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க 1080, 13 fps, 16 fps அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் அவங்க வந்து 2K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டு. இந்த போன்ல வந்து ஸ்பெக்னா அவ்வளவுதான். இந்த போன் வந்து நீங்க வந்து 5G போன், ஐடெல் A95 5G. இந்த போன்ல அப்படி என்ன பிளஸ் பாயிண்ட்னா, ப்ராசஸர் வந்து MediaTek Dimensity 6300 வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர். அதனால கேமிங் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 5G போனை தேடுறீங்கன்னா, அதுவும் ஐடெல் போன் வேணும், உங்களுக்கு ஐடெல்னா நம்ம நாட்டு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த போனை வாங்கலாம். உங்களுக்கு 100 days வந்து ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. அது எந்த போன்லயும் இருக்காது, ஐடெல்ல இருக்கும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுக்காண்டி இந்த போன் வாங்கலாம். நீங்க ஒரு 100 நாளுக்குள்ள போன் வந்து டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா, கீழே போட்டு டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, இல்ல கொடுத்துருக்கிறது வந்து IPS LCD டிஸ்பிளே தான், கண்டிப்பா கீழே போட்டா டேமேஜ் ஆகும். இது ப்ரொடக்ஷன் எல்லாம் கொடுக்கல, கீழே போட்டா கண்டிப்பா டிஸ்பிளே உடையும். அப்படி கீழே போட்டு நீங்க உடச்சிட்டீங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே மாத்தி கொடுத்துருவாங்க வித் 100 நாளுக்குள்ள. 100 நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து கீழே போட்டீங்கன்னா நீங்க ஒரு 2000 கொடுத்து டிஸ்பிளே மாத்திர மாதிரி இருக்கும். 100 நாளுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு போன் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஸ்கிரீன் வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறாங்க. ஐடெல்ல எந்த போன் மட்டும் இல்ல, எந்த போன் வாங்கினாலும் டச் போன்ல ஐடெல்ல பண்ணி கொடுக்குறாங்க. இந்த போன் வந்து வாங்கிட்டு கண்டிப்பா வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.